அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் வீக் ஓவராலா எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும், அப்புறம் மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டும் பர்டிகுலரா இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு அவுட்லைனா பார்த்துக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் 24,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அது எல்லாமே பிரேக் அவுட் ஆகி இல்லை 1 by 1 பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு கீழே. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க சான்ஸ் இருக்கு? ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போகும்போது ரொம்ப அதிகமான இறக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் எதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அவுட்லைனா பார்த்துருவோம்னா, ஓவரால் வியூ அப்படிங்கிறது நமக்கு 24,900 அப்படிங்கிறது ரிவர்சல் அப்படிங்கிறது நம்ம இங்க இப்போதான் ஷார்ட் டேர்ம்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல இருந்து தான் ப்ரீவியஸ்ல நமக்கு மார்க்கெட் இப்படிதான் டைரக்ஷன் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தாலும் 24,900ல தான் ரிவர்சல் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இங்க இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் டவுன்ல வந்து டைரக்ஷன் இதுக்கப்புறம் மேலே கீழே அல்ல இல்லாம டவுன் சைட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா 24,500 வரைக்கும் தான் இந்த லெவல். நம்ம அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் 1 by 1 மேல போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த சேனல்ஸ் சப்போர்ட் ஒவ்வொரு டைமும் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால இந்த லெவலை டச் பண்ணும்போது மறுபடியும் மேல போகும்னு எதிர்பார்த்தோம். நேற்று எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால அது நடந்துச்சு. ஸோ இந்த லெவலை டச் பண்ண உடனே ஒரு நல்ல ஏற்றம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,400 இருந்து 650 250 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போச்சு. மேலே போச்சு அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து மேலே போயிட்டு க்ளோசிங் வச்சிருச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங் ப்ரெஷர் கொடுத்து ஏற்றுனாங்க. ஆனால் இன்னைக்கு அதே லெவல்ல இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டைரக்ஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓவராலா நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கப்புறம் சப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல 24,200 and 24,000. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ், அதாவது 650 to 700 பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கு ஹையஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிற லெவலை டச் பண்றதுக்கு. ஸோ ஓகே, ஓவரால் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது இந்த இன்ட்ராடே பேஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மண்டேக்கான என்ட்ரியும் பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டை நம்ம எடுத்துப்போம். 15 மினிட் சார்ட்டுங்கிறது ஒரு ஓரளவுக்கு ஈஸியா நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே கேப் அப் தான். கேப் அப்ல நம்ம வந்து விஷயங்களை இன்டிமேட் பண்ணோம். இந்த லெவல்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ரீவியஸா கொடுத்துட்டோம். கேப் அப் இருந்தாலும் இது ரெசிஸ்டன்ட், ஆக்சுவலா ப்ரீவியஸ் சப்போர்ட்டா இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்டா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறனால இது ரெசிஸ்டன்ட் இன்டிமேட் பண்ணோம். இங்கிருந்து நமக்கு புட்டுக்கான லெவல் தான் அது. டவுன் சைட்ல நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த லெவல் தான் 24,450 வரைக்கும் தான் நமக்கான டார்கெட் இருந்துச்சு. ஸோ இந்த லெவல் நம்ம டார்கெட்டை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்தது. இங்க 24,480 பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இந்த லெவலுக்கு மேல கால் போலாம் அப்படின்னு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த லெவல்ல போய் டச் பண்ணி ரிவர்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேல போகல. ஸோ லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே 24,350 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஸ்ட்ராங் ப்ரெஷர் கொடுத்து இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதுல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கிருந்து இந்த லெவல் பிரேக் அவுட், இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 24,730 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி அங்கிருந்தே இறங்கிட்டு இருக்குது. இங்க இந்த லெவல் சப்போர்ட் எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த 24,650 to 750 இந்த லெவல் வரைக்குமே ட்ரை பண்ணி மேலே ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க ப்ரெஷர்ஸ் இது வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ஜோன் லெவல் இருக்கிறதுனால இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மேலே ஏற்ற முடியாம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அங்கிருந்து இறங்கி சின்ன ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் டவுன் சைட் பிரேக் அவுட். ஸோ ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் இவ்வளோ கிளியரா தெரியுது, ப்ரெஷர்ஸ் ஃபுல்லா செல்லர் சைடு இருக்காங்க.
ஓப்பன் இன்ட்ரெஸ்டே நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 24,000 வரைக்கும் தான் ஹையஸ்ட் அக்யூமுலேஷன் இருந்துச்சு. ஸோ 24 மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். வீக்லியில டெய்லி எல்லா கேண்டில் சார்ட்ஸ்லையும் பார்க்கும்போதும் நமக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது டவுன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. இன்ட்ராடேலையும் இதுதான் ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது மண்டே நம்ம என்ன மாதிரியான விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது ப்ரீவியஸ் சார்ட்ல நம்ம சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலா சார்ட் டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணிருக்கோம். டீடைல்ஸ் வேணுமா செக் பண்ணி பாருங்க. 24,480 பிரேக் அவுட் அப்படிங்கிறதும் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்ல க்ளோசிங், இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் கிடைச்சு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் என்ட்ரி அப்படின்னா உடனே க்ளோசிங் வந்த உடனே என்ட்ரி எடுத்துடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும் மேல அப்படி. ஓகே, அடுத்த கேண்டில் வந்து இப்போ கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு சின்னதா புல் பேக் கொடுத்து பிரேக் அவுட் ஆகும்போது அல்லது கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்ப கேண்டிலோட லோவஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் வந்து 24,600 வரைக்கும் நம்ம இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 650, ஸோ 2 டார்கெட் வரைக்கும். ஆனா இங்க மேல போகாம இந்த லெவல்ல ஐ மீன் 24,480 அப்படிங்கிற லெவல் ரிவர்சல் ஆகும்போது நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ரிஜெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இது பையிங் லெவலா மாறுது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னது. ஒரு 50 மினிட்ஸ் கேண்டிலுடைய க்ளோசிங் அண்ட் புல் பேக் என்ட்ரி, இதுதான் நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கான லெவலா நம்ம பாக்குறது. இந்த லெவல் வந்து அப்படி நடக்கல அப்படின்னா 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் இல்லாம ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் கேண்டில் இப்படி மேல கிரீன்ல இருந்தோ செகண்ட் 50 மினிட்ஸ் கேண்டில்ஸ் கீழே ரெட்டா அப்படி முடிஞ்சிருச்சுன்னா நோ ப்ராப்ளம். இந்த கேண்டிலோடைய ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு புட்டு எடுக்கலாம். அங்கிருந்து அதுக்குள்ள இருந்து 24,350 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் 200, அதுக்கும் கீழே 24,000. ஸோ 24,000 வரைக்குமே நமக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்தடுத்து இதே போல வந்து 24,900 வரைக்கும் போகலாமா அப்படின்னு கேட்டா பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா 24,480 பிரேக் அவுட் அப்படிங்கிறது 650 வரைக்கும் தான் ஹையஸ்ட் வால்யூம். ஸோ 650க்கு அப்புறம் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரதாலும் வரலாம், இல்ல மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் போகலாம். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து பிளான் பண்ணணும். ஸோ 24,080க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆனா காலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேல அதிகபட்சம் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆகுச்சுன்னா 24,200 வரைக்கும் நமக்கான டார்கெட்டை வைக்கலாம் கீழே டவுன் சைட்ல. ஸோ இப்போ ரொம்பவும் கிளியரா இருக்கிற பாயிண்ட்ஸ் 24,480ங்கிற லெவல் பிரேக் அவுட்டா ரிவர்சலா அப்படிங்கிறது. ஓகே, இந்த லெவல் பிரேக் அவுட்டோ ரிவர்சலுக்கோ போகாம கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மேல வந்து இப்படி போயிட்டு இருக்குது மார்க்கெட் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா 24,350 இந்த லெவல்லயே ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் கீழே வர்றதுக்கு ஒருவேளை அப்படி ஆகலைன்னா 24,480 தான் அடுத்து ரிஜெக்ஷன் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த ரிவர்சல்ல நம்ம புட் எடுக்கலாம். இது பிரேக் அவுட் ஆனா ஏற்கனவே இருக்க மாதிரி நம்ம பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணியே நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஓவரால் டவுன் பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் டவுன்ல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் டார்கெட் லெவல் என்னன்னு பார்த்தாச்சு. எந்த லெவல் குரூஷியல் பாயிண்ட்ஸ், எது பிரேக் அவுட் ஆனா நமக்கு பையிங்கோ செல்லிங்கோ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் நிஃப்டில இந்த மாதிரி லெவல் எது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அதையும். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 55,000 தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆக மறுபடியும் மேல போயிட்டு அதே சேம் சினாரியோ பேங்க் நிஃப்டியில எப்படி நடந்துச்சோ சேம் சினாரியோ 55,000 சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து 55,700 வரைக்குமே மேபி மேல போயிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா டவுன் சைட் க்ளோசிங் அப்படிங்கிறது 54,488. ஸோ இந்த லெவலுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது 54க்கு அப்புறம் 54,600. இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒருவேளை இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகுறது அப்படின்னா ஹைலி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு
ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் கிளியரா. ஓகே, இப்போ நமக்கு அடுத்த டார்கெட் ஆக்சுவலா டவுன் சைட் பிரேக் அவுட் 54,600, அதாவது 54,600 பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த டார்கெட் 53,600. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு டவுன் சைடுக்கான மூவ் இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் ரிவர்சல் அண்ட் ரிஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது 55,200. அதுதான். ஸோ 55,200, 130 to 200. ஸோ 200 நம்ம அப்ராக்சிமேட்லாம் வச்சுக்கலாம். இந்த 200 லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கிருந்து மறுபடியும் 55,700 வரைக்கும் மேலே போகும். அப்படி இல்லைன்னா இது ரிவர்சல் ஆகும்போது கீழே 54,600 அண்ட் 600க்கு அப்புறம் 53,800. ஸோ இந்த 2 லெவல் வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியமானது. 55,200 அப்படிங்கிற இந்த லெவல்ல நம்ம ட்ரேடிங்கை பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இல்லைன்னா பிரேக் அவுட்டா ரிவர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரியை பிளான் பண்றது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட மட்டும்தான். இந்த ஐடியா உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டீடைல்ஸ் ஐடியாலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.